அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம காயிலிங் டிராகன் எபிசோட் 7 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் பார்த்தீங்கன்னா அவன் வந்து லெவல் 5 அப்படிங்கிறத ரீச் ஆயிருப்பான். எதுக்காக? அந்த மவுண்டன்ஸ்குள்ளே போய் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ அங்கேருந்து தான் கதை கண்டினியூ ஆகுது. நம்ம ஹீரோ ஒரு லெவல் 5 மேகஸ் அப்படிங்கிறதுனால அவனால் ரொம்ப வேகமாகவே ஓட முடியுதுங்க. அவன் ஒரு இடத்துல போய் நிற்கிறான். அவனுடைய தோளில் தான் பார்த்தீங்கன்னா பேபே உட்காந்துக்கிட்டு இருக்கு. அந்த மவுண்டனுக்குள்ளே போகிறதுல நம்ம ஹீரோக்கு சந்தோஷமோ இல்லையோ, பேபேக்கு பயங்கர சந்தோஷம். நம்ம செயின்ட்டு ரிங்குக்குள்ளே இருந்தே சொல்கிறாரு, இங்கே பாரு ரொம்ப ஜாக்கிரதையாரு, எப்போ வேணா பேண்டிட்ஸ் வந்து அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிறாரு. ஓகே நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு கீழே குதிச்ச உடனே ஒரு 2 பேர் வந்து அட்டாக் பண்ணுவானுங்களா? இப்போ தான் சொன்னான் மனுஷன். இவனுமே அவங்க 2 பேர்கிட்ட சண்டை போடலாம் அப்படின்னு பார்த்தா திடீர்னு ஒரு குரல், லின்லே நீயா அப்படிங்கிற ஒரு குரல். யாரா அப்படின்னு பார்த்தா இவனோட ஸ்கூலை சேர்ந்த இன்னொரு பையன். ஆக்சுவலாக அந்த பயவுள்ள காசை கொடுத்து இந்த 2 பேரையும் கூப்பிட்டு வந்திருக்கு. எதுக்காகனா மவுண்டனை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவான். எக்ஸ்ப்ளோர் பண்ண வரத்துக்கு காரணமே நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஸ்ட்ராங் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் சார் காசை கொடுத்து ஆளை கூப்பிட்டு வந்திருக்காரு. அந்த 2 பேரில் ஒருத்தன் பேசுகிறான், தம்பி இங்கே பாருப்பா, இதுக்கு முன்னாடி நடந்ததுக்கு மன்னிச்சுக்கோ, ஆனால் இந்த மவுண்டன் ரேஞ்சில் நீ உயிரோடு இருக்கணும்னு வச்சுக்கோ, ஒரு சில ரூல்ஸ் இருக்குது. நீ தெரியாதவங்க யாரனா பார்த்தனா முதல் அடி உந்தா இருக்கணும், பார்த்துக்கோ அப்படிங்கிறான். இப்போ இந்த பையன் என்ன சொல்கிறான், எங்கள் கூட வாடா, நம்மெல்லாம் ஒன்றா சேர்ந்து ட்ராவல் பண்ணலாம், சேஃபாக போகலாம்ல அப்படிங்கிறான். இவனுமே யோசிச்சு பார்த்துட்டு சரி ஓகே அப்படிங்கிறாங்க. ஏன்னா இந்த பையன் கிளாஸ்மேட் அப்படிங்கிறதுனால அவன் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனாலுமே இவனோட தாட் என்னென்னா, அந்த மவுண்டன் ரேஞ்சுக்குள்ளே போனோடனே நம்ம தனியாக போயிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம். இந்த பக்கம் அந்த ப்ரோலக்ஸ் கேலரியை காட்டுறாங்கப்பா. ஆக்சுவலாக இந்த இடத்துல தான் நம்ம ஹீரோட சிலைகள் தான் இருக்குது. இங்கே ஒரு கிழவன் வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பர்ட்ஸ் கேலரி இருக்குல்ல, அதுக்குள்ளெல்லாம் போகாது. ஏன்னா அங்கே சிலைகள் எல்லாமே ரொம்ப ரேட் அதிகம். இவரோட கான்செப்ட் என்னென்னா, குப்பையிலையும் தங்கம் கிடைக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல என்னதான் நார்மல் பீப்புளோட சிலைகள் அப்படிங்கிறது இருந்தால் கூட இந்த இடத்துலையுமே விலை உயர்ந்த பொருட்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவர் வந்து பார்க்குறாரு, நம்ம ஹீரோட சிலைகளை பார்த்த உடனே இந்த 3 சிலைக்கும் நான் வந்து 100 கோல்ட் காயின்ஸ் தரேன் அப்படிங்கிறான். சரின்னு சொல்லிட்டு அந்த லேடி பிட் எழுதி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, இன்னும் எத்தனை வாரத்துக்குமா பிட்டிங் போகுது அப்படின்னு கேட்குறாரு. அந்த லேடி சொல்கிறாங்க 2 வாரத்துக்கு போகும் அப்படிங்கிறாங்க. அப்போ என்னுடைய ப்ரைஸ் டேகை ரிமூவ் பண்ணிவிடு அப்படிங்கிறாரு. ஏங்க சிலைகள் வேணாமா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த கிழவனோட ஐடியாவே வேறு. மறுபடியும் இந்த பக்கம் காட்டில் காட்டுறாங்க. இந்த டெசார்ட் இருக்கான்ல, அவன் கேட்குறான் நம்ம ஹீரோவை, டேய் நீ இப்போ தான் லெவல் 5 ரீச் ஆன, எதுக்கு அதுக்குள்ளே மவுண்டன் ரேஞ்சுக்குள்ளே வந்த அப்படின்னு கேட்குறான். நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான், நீ என்ன தான் ட்ரைனிங் பண்ணாலும் ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி வருமா அப்படிங்கிறாங்க. அவன் என்ன சொல்கிறான், அதெல்லாம் ஓகேடா, ஆனால் அதை விட முக்கியம் என்ன தெரியுமா, காசு பார்க்கணும் அப்படிங்கிறான். ஆக்சுவலாக இந்த பீஸ்ட் இருக்குல்ல, அதை கொன்று அதுக்குள்ளே வந்து எனர்ஜி கிறிஸ்டல் இருக்கும், அது எடுத்து விற்றா நல்ல காசு வரும். ஆனால் லெவல் 6க்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா பீஸ்ட்டுமே அந்த அளவுக்கு காசு போகாது. ஆனால் லெவல் 6 பீஸ்டோடைய மேஜிக் கோர் அப்படிங்கிறது எடுத்து விற்றா ஒரு 1000 கோல்டு காயின்ஸ் அப்படிங்கிறது கிடைக்குங்க. இப்போ இவன் என்ன சொல்கிறான், நீ வந்து எங்கள் கூட வா, நம்ம வந்து வேட்டையாடலாம். நம்ம 4 பேர் ஒன்று சேர்ந்தால் லெவல் 6 என்ன, லெவல் 7 கூட நம்ம வேட்டையாடலாம், ஆயிரக்கணக்கான தங்க காசுகள் கிடைக்கும் அப்படிங்கிறான். இப்போ அந்த 2 பேரில் ஒருத்தன் சொல்கிறான், இங்கே பாரு, நம்ம வாழ்க்கையில் ட்ரைனிங்காக ரிஸ்க் எடுக்கிறது முக்கியம்தான், அதுக்கு நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய பீஸ்ட் கிட்ட சண்டை போடணும் தான் ஒத்துக்கிறேன். ஆனால் லெவல் 6க்கும் லெவல் 7க்கும் ஏகப்பட்ட டிஃப்ரென்ஸ் இருக்குது. சப்போஸ் லெவல் 7 பீஸ்ட் வந்ததுன்னு வச்சுக்கோயேன், நான் நிற்க மாட்டேன், ஓடியே போய்டுவோம், பார்த்துக்கோ அப்படிங்கிறான். நான் சும்மா காமெடிக்கு தான்டா பண்ணேன், எண்ட் ஆஃப் த டே நம்ம உயிர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போகிறாங்க. ஆனால் இவங்க கவனிக்காத விஷயம், அங்கே ஷேடோஸில் எவனோ ஒருத்தர் நின்றுட்டு இருக்கான். தூரத்துலேருந்து விட்டா பாருங்க ஒரு அம்பு, ஸ்ட்ரெயிட்டாக வந்து இந்த டெசார்ட் இருக்கான்ல அவனை தாங்க அடிக்குது. நம்ம ஹீரோ அவனை தூக்கிட்டு ஒரு மூலைக்கு ஓடி போயிட்டான். அந்த 2 பேர் இருந்தாங்கல்ல, அவங்க இன்னொரு பக்கத்தில் போயிட்டாங்க. ஆக்சுவலாக இந்த டெசார்ட்டு செத்தே போயிட்டாங்க. ஆக்சுவலாக அட்டாக் பண்ணது ஒருத்தன் இல்லைங்க, நிறைய பேர் இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, உங்ககிட்ட இருக்க வேல்யூபிள்ஸ் எல்லாம் கொடுத்துரு, நாங்கள் உன்னை உயிரோட விட்டுறோம் அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலாக நம்ம செயின்ட் இருக்கார்ல, அவர் என்ன சொல்கிறாரு, அவனை கொண்டுச்சுல அந்த ஆரோவை நீ நோட்டீஸ் பண்ணியா அப்படிங்கிறாரு. ஏன்னா அது சாதாரண ஆரோ கிடையாது, மேஜிக் பவர் அப்படிங்கிறது அதில் சேர்ந்து இருக்கு. அப்போ அந்த ஆரோவை விட்டவன் சாதாரண ஆள் கிடையாது, அவனுமே ஒரு மேகஸ் தான், அட்லீஸ்ட் லெவல் 5ஆவது இருப்பான். மனுஷன் என்ன சொல்கிறாரு, நீயுமே லெவல் 5 தான், ஆனால் உனக்கும் அவனுக்கும் ஏகப்பட்ட டிஃப்ரென்ஸ் இருக்குது, அவனுடைய அனுபவம் உனக்கு இல்லை, அதனால் இப்போவே ஓடி போயிடு, அப்புறமா லேட் ஆகிடும் அப்படிங்கிறாரு. இப்போ அந்த 2 பேர் இருக்காங்கல்ல, அவங்க நம்ம ஹீரோக்கு சிக்னல் கொடுக்குறாங்க, அதாவது ஒன்றா சேர்ந்து அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு. இவனுங்களும் முன்னேறி வந்துக்கிட்டே இருக்கானுங்க, ஒழுங்காக உங்ககிட்ட இருக்க பொருட்கள்லாம் கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டுகிட்டே வரானுங்க. அந்த நேரத்தில் 2 பேரில் ஒருத்தன் உள்ளுக்குள்ளே வந்து அடிக்க ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோவுமே உள்ளுக்குள்ளே பூந்து எல்லாரையும் அடிக்கிறான். அப்போது அந்த ஆர்ச்சர் இருக்கான்ல, அவனோட ஆரோவை வச்சு அந்த பர்சனை தாக்கும் போது இவன் பிளாக் பண்ணிட்டான். ஆனால் அந்த பர்சன் விண்ட் எலிமெண்ட்டை யூஸ் பண்ணி மறுபடியும் அதே ஆரோவை வச்சு இவனை அட்டாக் பண்ணிட்டாங்க. ஸோ அங்கே இருக்கிறது ஒரு விண்ட் எலிமெண்ட் மேகஸ் அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. நம்ம செயின்ட் மறுபடியும் என்ன சொல்கிறாரு, உன்னை நான் அப்பவே போயிடுன்னு சொன்னேன், நீ போகலை, இப்போ பார் ரொம்ப லேட் ஆச்சு, உனக்கும் அவனுக்கும் இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் கேப் ரொம்ப பெருசு அப்படிங்கிறாரு. பேசிக்கிட்டே இருக்கும்போது எவனோ ஒருத்தன் அம்பை கொண்டு வந்து நீட்டுறாங்க.
இப்போ இங்கே கட் பண்ணால் மறுபடியும் கேலரியை காட்டுறாங்க. அந்த ஒரு கிழமை மறுபடியும் வந்திருக்க சிலையை பார்க்கறதுக்கு எவனோ ஒருத்தர் 300 கோல்டு காயின்ஸ்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வச்சுட்டு போயிருக்கான். இவருக்கு ஏற்கனவே சரியான கடுப்பு. இது பத்தாததுக்கு அந்த இடத்துக்கு இன்னொரு மனுஷன் வரான். இந்த கிழமை நைஸாக அந்த சிலைகளை ஆட்டையை போட்டுலாம் நினச்சிச்சு. ஆனால் ரேட் வந்து ஏறிக்கிட்டே போகுது. இப்போ இந்த மனுஷன் வந்து பார்த்துட்டு, எப்பா நீ ஏன் இங்கே இருக்க அப்படின்னா இந்த சிலை பயங்கரமான வறுத்து போல இருக்கே அப்படிங்கிறாரு. அந்த மனுஷன் உடனே என்ன பண்ணுறான், இந்த சிலைகளோட ரேட்டை 1000 கோல்டு காயின்ஸாக மாற்றிடுறாங்க. இந்த ஆளுக்கு செம்ம காண்டாகி போச்சு. ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுற, இங்கே பாரியா இது ரொம்ப ஆவரேஜான சிலை தான், 1000லாம் ரொம்ப டூ மச்சு. அங்கே பார்த்தியா அந்த சிலையை பார்த்தியா வேற லெவல், அதெல்லாம் கலெக்டர் பீஸு. இந்த இடத்துல இன்னும் ஆயிரக்கணக்கான சிலை இருக்குது, நீ அதை ஏதாவது பார்க்கலாம்ல அப்படிங்கிற அந்த மனுஷன். அவர் அதெல்லாம் கேட்ட மாதிரி இல்லை, அவர் ஸ்ட்ரெயிட்டாக கான்ட்ராக்டில் சைன் பண்ண போயிட்டாரு. இந்த கிழமை உடனே சும்மா இல்லாமல் இல்லை நான் வந்து பிட்டை ரைஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறான். எவ்வளோடா அப்படின்னா 1010 கோல்டு காயினா, அதாவது 10 கோல்டு காயின் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு. இந்த ஆள் உடனே 1100 கோல்டு காயின் சொல்லிட்டு இன்க்ரீஸ் பண்ணிட்டான். இப்போ இந்த கிழமை போய் சொல்லுது, எப்பா சொன்னா கேளுப்பா, இந்த சிலையை என்கிட்ட குத்துரு, நான் உனக்கு வேற நல்ல சிலையாக பார்த்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது அவர் இன்னும் ரேட் ஏற்றுறாரு. 1200 கோல்டு காயின்ஸ் அப்படிங்கிறாரு. இந்த கிழமை பார்க்குது, எப்பா போதும் நிப்பாட்டுப்பா, நான் ஒரு வாரமாக இந்த இடத்துக்கு வந்துகிட்டு இருக்கேன், இந்த சிலையை வேற யாரும் வாங்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒன்றுத்துக்கும் புரோஜனம் இல்லாத சிலையெல்லாம் புகழ்ந்து பேசி வேற ஒருத்தங்க தலையில் கட்டிக்கிட்டு இருக்கேன், நீ வேற தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாதப்பா, இந்த சிலையை எனக்கு விட்டு கொடுத்துரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இவன் மறுபடியும் 1300 கோல்டு காயின்ஸ் ரேட்டை ஏற்றுறான். அந்த கிழமை பார்க்குது, நான் 1500 கோல்டு காயின்ஸ் தரேன் ஒவ்வொரு சிலைக்கும் அப்படின்னு. எல்லாருமே திரும்பி பார்க்குறாங்க. அந்த கேலரியோட இன்சார்ஜ் அங்கே வந்துட்டாரு. இந்த கிழமை என்ன சொல்லுது, இங்கே பாரு, இந்த சிலை வந்து 1500க்கு மேலே கிடையாது, இதுக்கு மேலே நீ பிட்டிங் பண்ணனா இந்த சிலை உன்னோட இது அப்படிங்கிற மாதிரி பேசுது. அவனும் பார்க்குறான், எப்பா இந்த சிலையை நீயே வச்சுக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். கிழவனுக்கு சரியான கோவம். இப்போ இந்த இன்சார்ஜ் கேட்குறாரு, இந்த சிலையை யார் செஞ்சது அப்படின்னு கேட்குறாரு. ஒரு ஸ்டூடெண்ட் செஞ்சா அப்படின்னா, ஸ்டூடெண்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஆச்சரியமாக கேட்குறாரு. மனுஷன் ஸ்ட்ரெயிட்டாக கிளம்பி அகாடமிக்கு வந்துட்டான். மனுஷன் இன்ஸ்டியூட்டில் டீன் கிட்டலாம் பேச ஆரம்பிச்சிட்டாரு. அவர் என்ன சொல்கிறாரு, இது வரைக்கும் அந்த ஆர்டினரி கேலரியில் இவ்வளோ விலைக்கு ஒரு சிலை விற்றதே கிடையாது அப்படிங்கிறாரு. அந்த சிலையை நாங்கள் 1க்கு 3 முறை இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்துட்டோங்க. நம்ம என்டையர் காண்டினென்ட்லேயே இந்த அளவுக்கு திறமையான ஒருத்தங்க அப்படின்னு சொன்னால் 5 இல்ல 6 பேர் தான் இருப்பாங்க. உங்கள் இன்ஸ்டியூட் ஒரு சூப்பரான டேலண்ட் டெவலப் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறாரு. மனுஷன் என்ன பண்ணுறான், நம்ம ஹீரோக்காக ஒரு சில்வர் மேஜிக்கல் கிறிஸ்டல் கார்டு அப்படிங்கிறத கொடுத்துட்டு அவனுக்கு தனியாக ஒரு ஸ்பேஸ் அப்படிங்கிறத அலோகேட் பண்ணுறாங்களாம், அவனோட சிலையை மட்டும் வைக்கிறதுக்கு. அவரை நாங்கள் பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் அவன் எங்கே இன்ஸ்டியூட்டில் இருக்கான், அவன் தான் காட்டுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கானே. நம்ம ஹீரோக்கு இங்கே தெரிஞ்சு போச்சு, இதுக்கு மேலே ஓட முடியாது. அப்போ கடைசி வரைக்கும் சண்டை போட்டு பார்த்துட வேண்டியதான் அப்படின்னு முடிவுக்குறான். இப்போது எதிரி எங்கே இருக்கான் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அவனோட பவரை யூஸ் பண்ணி அவன் எங்கே இருக்கான்னு டிடெக்ட் பண்ணி அவன் வின் பிளேட் வச்சு அடிக்கிறாங்க. ஆப்பனண்ட்டும் சும்மா இல்லை, அவனோட ஆரோ வச்சு தாக்கிட்டே இருக்கான். மறுபடியும் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான், அவன் எங்கே இருக்கான் அப்படிங்கிறத டிடெக்ட் பண்ணி மறுபடியும் தாக்க ஆரம்பிக்கிறான். ஸோ இப்படியே 2 பேருக்குள்ளே மாற்றி தாக்கிட்டே இருக்காங்க. கடைசியாக அந்த பர்சனோட ஆரோ நம்ம ஹீரோவை தாக்குற மாதிரி வருது. அங்கே தான் இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. நம்ம அடுத்த எபிசோடில் கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.